இக்னோவில் அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பேமெண்ட்டு கூட சக்ஸஸ்ஃபுல்லுன்னு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஆனால் இன்னும் என்ரோல்மெண்ட் நம்பர் மட்டும் வரல. அப்போது என்னோடய அட்மிஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சா இல்லை என்னோடய மணி வேஸ்ட் ஆகிடுச்சான்னு டென்ஷனாக இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். என்ரோல் நம்பர் ஏன் டிலே ஆகுது, எப்போ வரும், வரலைன்னா நம்ம என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெல்கம் பேக் டு இக்னோ பல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு புதுசாக அட்மிஷன் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ப்ராப்ளம் நிறையாவே இருக்குது. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒன்றாவது ரீசன், அதாவது ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா வெரிஃபிகேஷன் டைம் இருக்கு இல்லையா. நீங்கள் இக்னோவில் வந்து அட்மிஷன் சப்மிட் பண்ண உடனே என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகாது. யூனிவர்சிட்டியில் உங்களோட அப்ளிகேஷன், அப்லோடட் டாக்குமெண்ட்ஸு, பேமெண்ட் பண்ண ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்து என்ரோல்மெண்ட் நம்பரே வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும் இல்லையா. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்டோட இஷ்யூஸ். அதில் என்னென்ன டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோட்டோ வந்து பிளர்ராக இருந்தாலும், இல்லைன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து கரெக்டாக இல்லைனாலும், மார்க் ஷீட்டு அப்லோடு பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அட்மிஷன் வந்து வெரிஃபிகேஷனாக ரொம்பவே டிலே ஆகும். அட்மிஷன் போர்ட்டலில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து இடையில செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய அட்மிஷன் ரஷ் இருக்கும் இல்லையா. லாஸ்ட் டேட் பக்கத்தில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகமாகவே இருப்பீங்க. அதனால் சர்வர் லோட் ஆகி அதோட இன்க்ரீஸ் நம்ம அட்மிஷன் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கத்தாங்க செய்யும். சரி, இது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்ததுன்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அட்மிஷன் எடுக்கிறப்ப பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னு ரெசிப்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அட்மிஷன் போர்ட்டலில் லாகின் பண்ணி அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட இமெயில் இருக்கு இல்லையா, அந்த இமெயிலோட இன்பாக்ஸில் வந்து ஸ்பேம் ஃபோல்டர் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் இல்லைன்னா 15 நாள், அதாவது 7லிருந்து 15 ஒர்க்கிங் டேஸ் ஆகியும் அப்டேட் இல்லைன்னா ரீஜனல் சென்டருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்க, அவங்க சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் கேஸஸில் வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் கொஞ்சம் டிலே தாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னு யூஷுவல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுனாலே உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் ரிலீஸ் ஆகிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டட் வீடியோவாக உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.